ரைட். தங்கேஸ்வரி சொல்லலாம். தங்கேஸ்வரி இருக்கிறீங்க, கேட்குதா பேசுறது? கேள்வி என்னது அபிஷேக்? கேள்வி என்னது? ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது ஒருத்தங்களை நம்மளுக்கு முக்கியமாக படுது. ஆனால் அவங்களுக்கு அது சொல்லும்போது அவங்களுக்கு அது முக்கியமாக படணும். அப்போ அதுக்கு நம்ம எப்படி எந்த விதத்தில் சொன்னால், எப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் முக்கியமாக படும், முக்கியமாக எடுத்துப்பாங்க, அவங்கள நம்ம வந்து ஏற்றுக்க வைக்கலாம். இதுதான் கேள்வி. தங்கேஸ்வரி சொல்லலாம். ஓகே, யாருனாலும் சொல்லலாம். ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு அப்படி சொல்லுங்கள். தங்கேஸ்வரி சொல்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். ஒரு மூவி மூலமா இல்லைன்னா பிக்சர் மூலமா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஒரு மூவி மூலிமா, ஒரு பிக்சர் மூலிமா அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாமா? ஓகே, எக்ஸலண்ட். வேறு மற்றவங்க சொல்லலாம். நாங்கள் பேசுகிற சவுண்டு கிளியராக இருக்கா? கிளியராக தானே இருக்கு. ஓகே, தங்கேஸ்வரிக்கு போய் யாரை சொன்னேன்? பவித்ரா சொல்லலாம், மணிமேகலை சொல்லலாம், கார்த்திகா சொல்லலாம், மீனாட்சி சொல்லலாம். எப்படி நம்ம சொல்கிறத இன்னொருத்தவங்களை ஏற்று வைக்கிறது, இதில் முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கு எப்படி உணர்த்துறது, எப்படி புரிய வைக்கிறது? சீக்கிரம் சொல்லலாம். துக்கா சொல்லுங்கள். பவித்ரா சொல்லுங்கள். குட் மார்னிங் சார். மார்னிங் பவித்ரா, சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு அது ஏன் முக்கியங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம அதை வந்துட்டு கதையா சொன்னோம்னா அவங்க அதை கதையா கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. கதையா சொல்லாம நம்ம இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ண வச்சு ஒரு கொஸ்டினா கேட்கணும். இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பதான் அதை வந்து திங்க் பண்ணுவாங்க, ஆமா என்ன பண்ணிருக்கோம். அப்பதான் அவங்களுக்கு வந்து அது கரெக்டா வந்து புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லி அவங்களை யோசிச்சு வச்சிடணும். நம்ம நிலைமை அவங்க புரிய வச்சிடணும்ண்ணே. நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கன்வின்ஸ் ஆகி அதை பண்ணிடுவாங்க. அபிஷேக் பக்கத்துல கொட்டையை விட்டுட்டு வச்சுக்கலாம். சரி, மற்றவங்க சொல்லலாம். பவித்ரா சொன்ன இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பவித்ரா ஸ்டார்டிங் என்ன சொன்னீங்க? ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். வேற லெவல் பாயிண்ட். அதாவது நம்ம என்னன்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது இன்னொருத்தவங்க வந்து நான் சொன்னேன் அவங்க வந்து ஏற்றுக்கல, நான் சொன்னேன் அவங்க புரிஞ்சிக்கல, நான் எவ்வளோ இது பண்ணி பார்த்தேன் அவங்க வந்து அது பண்ணலை அப்படிங்கிற நிறைய சொல்கிறோம்ல. நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம்ல. மாற்றங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, காந்தி சொல்கிறார்ல, உலகத்தை கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றிடலாமா, நம்ம ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டிய யாரும் நம்ம தான் அப்படிங்கிற போது பவித்ரா சொன்ன பாயிண்ட்லேருந்து நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, மற்றவங்களை முக்கியத்துவத்தை உணர வைக்க முடியல, உணர வைக்கணும் அப்படின்னா நம்ம உணர வச்சிருவோம். எப்போ உணர வைப்போம் அப்படின்னா, நம்ம உண்மையாகவே 100% அதை உணர்ந்தோம் அப்படின்னா, அந்தளவுக்கு ஆழமாக அதை நம்ம நம்பணும் அப்படின்னா, ஆழமாக அதை வந்து அவர் பிடிப்பு இருந்துச்சு அப்படின்னா, எப்படியாவது எழுத்தப்பில் இருக்கிறவங்க நம்ம பண்ண வச்சுருவோம். அப்போ வந்து இங்கே விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் அவங்க கேட்கல, அவங்க நம்பலை, அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
எனக்கே அதில் நம்பிக்கை இல்லை, எனக்கே அதில் வந்து உடன்பாடு இல்லை, எனக்கே அது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாக கூட அது பார்க்கலாம். பவித்ரா சொன்ன வச்சு பார்க்கலாம். நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா எப்படியா பண்ணிடுவோம், அவ்வளோதான். சரி, மற்றவங்க சொல்லலாம். நினச்சி அப்படி கேளுங்க, அப்படி கேளுங்க. சூடாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. சுடுதண்ணி குடிக்கல. அடுத்து யார் சொல்ல போறீங்க? மைக் கேன் வெயிட் பண்ணிட்டு சொல்லலாம். ரொம்ப சூடாக இருக்கும், குடிக்க முடியாது. பைரம், மீனாட்சி, கார்த்திகை பிரியா, மணிமேகலை அக்கா நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி சொல்லலாம். பவித்ரா வேற லெவலில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்கல்ல, செம்ம பாயிண்ட். ஒரே பாயிண்டில் நாங்கள் ஒரு மாதிரி நச்சுன்னு பொறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பாயிண்ட் இருக்குன்னு தெரியல எனக்கு. சரி, அப்படி நம்ம 100% நம்புகிறோம். நம்பும் போதும் சில டைம் சில டெக்னிக்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். உண்மையாகவே ஒருத்தவங்க, அதாவது எப்படின்னா அவங்க காது கொடுத்து கேட்க வைக்கணும்ல. அப்போ காது கொடுத்து கேட்க வைக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் கால் பண்ணி பேசுகிறோம், அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சொல்லலாம். யார் சொல்கிறீங்க? எடுத்து மணிமேகலை சொல்லுங்கள். மணிமேகலை, மீனாட்சி தயாராக இருந்துக்கோங்க. மணிமேகலை சொல்லுங்கள். சார் கேக்குதா? கேட்குது மணிமேகலை. சார் குட் மார்னிங் சார். மார்னிங். சார் நீங்க கேக்குற கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஒண்ணு நம்புறோம், அதை எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கறதானே கேக்குறீங்க. சார் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு வந்து பிராக்டிக்கலா அவங்களுக்கு வந்து அந்த இது இம்பாக்ட காட்டலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இது பிடிச்சிருக்கு, அது வந்து நான் படிக்க போறேன் அப்படின்னா அதனால என்ன யூஸ்னு எங்க அம்மா கேட்பாங்க. அப்ப நான் வந்து பிராக்டிக்கலா இந்த யூஸ் இருக்குமா, இதை படிச்சா எனக்கு இது கிடைக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் அவங்களுக்கு பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, காமிச்சிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதுல ஆல்ரெடி யாராவது மேல இருப்பாங்களே ஹையஸ்டா, அவங்களுக்கு அடி சொல்லலாம். இது வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வே. சூப்பர்ல. நம்ம ஒரு விஷயம் நம்பணும் அப்படின்னா நம்ம செஞ்சு காமிக்கணும் இல்லை, சொல்லிட்டு கூட செஞ்சு காமிக்கணும். செஞ்சு காமிச்சிட்டா நம்புவாங்க. இப்போ இதில் இருக்கிற சேலஞ்ச் என்னன்னு சொல்கிறேன், அதாவது செஞ்சு காமிச்ச பிறகு எல்லோரும் நம்புவாங்க. இல்லை நிறைய 80% நம்புவாங்க, 70% நம்புவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த செஞ்சு காமிக்கு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது உண்மை நமக்கு தெரியும். ஆனால் அதை செய்யும் போது இந்த உலகம் அந்த டைமில் நம்பாது. அந்த டைமில் நம்ம வந்து மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதான் அந்த செஞ்சு காமிக்கணும்னா நிறைய பேர் கொஞ்சம் பேர் நம்பினா தானே அது வந்து செஞ்சு காமிக்கிற விஷயமே மாறும். கொஞ்சம் பேர் நம்பி வேலை பார்த்தாதானே நிறைய பேர் நம்பி நிறைய பேர் ஃபியூச்சரில் நம்ப அந்த விஷயத்தை இது பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. ஸ்டார்டிங்கில் அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? மணிமேகலை எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க, சம பதில். எல்லாருமே இதில் அது பண்ணியாச்சுன்னா செஞ்சு காமிச்சுன்னா எல்லோரும் ஏற்றுப்பாங்க. செய்யறதுக்கு மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல, ஏற்றுக்கணும்ல. என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்? தனிச்சா சொல்லுங்க. மீனாட்சி கேட்டு வருமா? மீனாட்சி நீங்கள் சொல்கிறீங்களா? சார் எனக்கு தெரியல சார், ஏதாச்சும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். அது வந்துட்டு அவங்க லைஃபோட ரிலேட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அவங்க லைஃப் தானே முக்கியமா பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்க லைஃபோட ரிலேட் பண்ணி அந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முக்கியமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க லைஃப்க்கு அது எப்படி பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்போ வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் அது அவங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லணும் இல்லை. சரி, இப்போ இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. இப்போ நம்ம செஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரயோஜனமாக இருக்கா?
ஒருத்தரும் ஓன் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. நித்துன் சார் வந்து ஒர்க் போயிட்டுருக்குறாங்க, இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. பவித்ரா எக்ஸாம் பண்ணுறாங்க. தங்கேஸ்வரி காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. வைரலட்சுமி அவங்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. மீனாட்சி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, ஒர்க் போயிட்டுருக்காங்க. நிறைய சொல்லுங்க தோணுச்சு, நினச்சி பேசுகிறாங்க வேலைக்கு போகிறாங்க. மணிமேகலை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. கார்த்திக் பிரியா அவங்க பிடிச்ச க்ரியேட்டிவான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தனுஷியா காலேஜ் பிஜி தான், பிஜி ஃபஸ்ட் இயர் ட்ரெயினராக இருக்கிறாங்க. ஆன்லைன் செஷன் நேட்லேருந்து டேரக்ட் செஷன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அபிஷேக் கொட்டாய் விட்டுருக்காரு, அவரும் ட்ரெயினராக இருக்கிறாரு. நானும் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் சொன்ன கரெக்டு தானே நினச்சி. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ அந்த விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்ம புரிய வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அதில் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல. அவங்களுக்கு என்ன எல்லாருக்கும் ஒரே பையனை சொல்லக்கூடாதுல்ல. இப்போது கார்த்திகை பிரியட்டை வந்து கார்த்திகை பிரியா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஷன் அட்டன் பண்ணி ட்ரெயினராக மாதிரிலாம் கார்த்திகை பிரியட்டை சொன்ன இல்லை. மீனாட்சிட்ட போயிட்டு மீனாட்சி நீங்கள் படித்து வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக அப்படின்னு சொன்னால் போதுமா? ஏன்னா அவங்க ப்ரிப்பரே பண்ணல, அதுக்கான பிளானே இல்லை. அப்போ அவங்க சொன்னால் போதுமா? இல்லை, சம பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க நினச்சா. அவங்கவுங்களுக்கு என்ன தேவை இருக்கும், அதனால என்ன தேவை பூர்த்தி ஆகுமோ அது அவங்களுக்கு சொல்லணும். சரி, அப்போ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசுகிறோம், அவங்க தேவைங்கிறது என்னன்னு தெரியணும்ல இல்லையா? தேவை தெரியாமல் எப்படி பேசுறது? அப்போ எடுத்தோடனே நம்ம வந்து கால் பண்ணோன்னே நம்ம வந்து என்னென்ன சொல்லக்கூடாதுல்ல. இன்னொரு செஷன் இருக்குது, நீ அட்டன் பண்ணுங்க அப்படி சொல்கிறது வந்து கரெக்டே கிடையாதுல்ல. கரெக்டே கிடையாது. முதல்ல என்ன பண்ணணும், அப்போ ஒருத்தரை பேசுகிறோம் அப்படின்னா அவங்க சைடில் அவங்க யார், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணுமா? பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க சைடில் உள்ள என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு. இப்போ நேற்று கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. வந்து எப்பவுமே போகும்போது ரொம்ப அதாவது அவங்ககிட்டேருந்து நம்ம என்ன எடுக்கலாம், அவங்ககிட்டேருந்து நம்ம என்ன கிடைக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் போயாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உண்மையாக இருக்குமான்னு தெரியாதுல்ல. என்ன நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம், நேற்று கூட ஒரு இந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா கேடிஸ் நேரில் ஒரு ஷாப், சரியா? அந்த ஷாப் நான் போகிறேன். ஷாப் போயிட்டு எங்களுக்கு நல்லா தெரியுமா அந்த இடத்துல நான் அபிஷேகம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியுங்கிற போது ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம், அவ்வளோதான். வேறு என்னெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு போவோம், ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவோம். ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு நாள் கழிச்சு வரேன். ஸோ ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் தெரிஞ்சவங்க நிற்கிறாங்க, கல்ல இது பண்ணல படுறாங்க. சும்மா போய் ஹாய் சொல்லிட்டு வரோம். உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு அங்கே அந்த இருந்தாங்க, அங்கே போயிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் வந்தேன். ரொம்ப நாளைச்சு பார்த்து என்ன சொன்னேன், ஹாய் நல்லா இருக்கீங்க, உட்காந்து பார்த்தா ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க கடையில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க. நான் அபிஷேகம் தெரியாத நிற்க வச்சுட்டு வந்தேன். அப்போ டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எப்படி இருந்தாலும் ட்ரைனிங் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால சரி அப்படின்னு சொல்லி உட்காந்து டிஸ்கஷன்லாம் போச்சு. கடைசி பார்த்தாச்சுன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் சும்மா ஹாய் தான் சொல்லி போயிருந்தேன். ஹாய் சொல்ல போயிட்டு அவங்களுக்கு என்ன நல்லது இருக்குமோ அது எப்போவுமே நான் கொடுப்பேன். போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் பேசும்போது அவங்களோட கடையில் இருக்கும்போது மேடம் எப்படி இருக்கீங்க மேடம், பிஸ்னஸ் அப்படி போகுது போகுது நல்லா இருக்குது மிதுன், பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லு தான் மிதுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பிஸ்னஸ் டல்லு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்புறம் உடனே நம்ம ட்ரெயினர்கள் வேலையை பார்க்க முடியும். ட்ரைனிங்கிறது என்ன இப்போ மொத்தமாக செஷன் மட்டுமா இண்டிவிஜுவலாக உட்காந்து எல்லாத்துக்குமே ட்ரைனிங் வந்து உட்காந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் மேடம் டல்லாக தான் போகுது அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பவர் ஆஃப் வேர்ட்ஸ் செஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டல்லாக வேர்ட்ஸ் சில விஷயம் சொல்கிறோம் மேடம், முடிஞ்சால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சிஇஓ ஒரு 70 பேர் அவங்க கீழே வேலை பார்க்காங்க. ஒரு 70 பேர் அவங்ககிட்ட வேலை பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கல்ல. ஆனால் அவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம், மேடம் நல்லா தான் போகுது அப்படிங்கிறதுக்கு பதிலாக நல்லா போகணும் மிதுன் அப்படி சொன்னால் எப்படி யோசிச்சு பாருங்க மேடம் அப்படின்னு
பாயிண்ட் தான் நீ சொன்ன, வேறு எதுவும் சொல்லலை. அது சொன்ன பிறகு அந்த பாயிண்ட் அவங்க மண்டைக்குள்ளே இருந்து செயல்பட்டு அப்போ எந்தளவுக்கு நம்ம பாசிட்டிவ் திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க பாசிட்டிவ் நாள் தான் இருந்தாலும், ஆனால் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதில் வந்து இந்த அப்போ இருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கல்ல. அப்போ நான் அங்கே போய் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தான் பார்த்தேன் இல்லையா. நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்கணும்னு நினச்சேன், போய் கொடுத்தேன். நான் கூட அந்த மாதிரி இன்னொரு நான் கூட நான் சின்ன இன்னொரு பாயிண்ட் பேசும்போது இன்னொரு சொன்னேன். இதெல்லாம் பண்ண பிறகு என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணேன். நான் இப்போ போனது வந்து ஹாய் சொல்கிறதுக்கு இதுக்கு தான் போயிருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தேவையோ அது நடந்துருச்சு. அவங்களே என்ன சொன்னால் ஆல்ரெடி முன்னாடி சப்போர்ட்லாம் முன்னாடி கேட்டிருக்கோம்ல. மிதுன் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், ட்ரைனிங் முன்னாடி மந்த்லி 3 ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம், சூப்பராக போயிட்டுருக்கு. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, மிதுன் நான் மந்த்லி இந்த ட்ரைனிங்க்கு நான் என்ன முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறேன். இந்த ஜஸ்ட்டு ஹாய் சொன்ன போனதில் இடத்துல இது நடந்துருச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் அதுக்காக நம்ம கேட்க வேண்டியது கேட்டுருணும்ல. கம்பெனிஸ்க்கு முன்னாடி ட்ரைனிங் பேசும்போது பேசியிருந்தேன். இப்போ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, அதாவது போனதுக்கு ஹாய் சொல்ல போனதுக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. அந்த இடத்துல நான் கேட்டேன், நான் கேட்கவும் செஞ்சுருக்கிறேன். முன்னாடி கேட்டிருக்கிறேன், கேட்கவும் செஞ்சுருக்கேன். நான் இப்போ போனது வந்து என்னென்னா, ஃபஸ்ட் ஒரு தடவை கேட்ட பிறகு அந்த கேட்டது எப்போயும் மைண்டில் எப்பவுமே இருக்க தான் போகுது இல்லை. 2வது 3வது கால் பண்ணும்போது எப்படியுமே நான் கால் பண்ணும்போது அவங்க தெரிஞ்ச பேர் உங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ண வேணா கேட்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம இதுக்கு தான் கால் பண்ணணும். அப்போ கால் பண்ணி ஜஸ்ட்டு எப்படி இருக்கீங்க, எது இருக்கீங்க எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு, இது எப்பவுமே அது இன்னும் என்ன நடக்கும்னா, நான் பேசும்போது இன்னுமே மறந்துடுவேன். கான்ட்ரிபியூஷனுக்கு தான் கால் பண்ணுறதே மறந்துடுவேன். சப்போர்ட் கேட்க கால் பண்ணியிருந்தாலும் மறந்துட்டு கட்லாம் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிட்டு அப்புறம் கேட்டது கூப்பிட்டது கான்ட்ரிபியூஷனுக்குன்னு சொல்லி கால் பண்ணியாமா, கான்ட்ரிபியூஷன் ட்ரைனிங்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி பண்ணிடுறேன். ஃபைனலாக தான் அது இருக்கும். இப்போ அவங்களுக்கு தேவையானதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க தயாராக இருந்தோம் அப்படின்னா, அவங்க வந்து கன்வின்ஸ் ஆவாங்களா, அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரித்துன் சார் கன்க்ளூஷன் சொல்லிடுமா? ரித்துன் சார் ஃபைனல் 5 minutes நீங்கள் கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஓவர் டு யூ. நீங்கள் தான் இப்போ வந்து பட்டிமன்ற நடுவர். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நடுவராக இருந்து உங்களோட கருத்தை 5 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் சார். இவ்வளோ பொறுமை காத்திருக்கீங்க, சொல்லுங்கள். ஒரு மணி காத்திருக்கோம். உங்களை பேசோட வச்சுருக்கோம். இல்லை அப்படி இல்லை, மற்றவங்க பங்கேற்கலன்னு பார்த்து 9 பேர் தான் இருக்கும். 12-13 பேர் இருப்போம். உங்களுக்கு டீம் லீடர் கால் பண்ணலையோ? பங்கேற்கிறதுக்கு அடுத்த வேலைகளை பார்க்கணும். இப்போ பிளான் சார். இப்போ வந்து பங்கேற்கிறத விட மிதுன் சாரோட கருத்து தான் எங்களுக்கு முக்கியம். மிதுன் சார் சொல்லுங்கள். முக்கியம் அப்படிங்கிறத சொல்லணும், அப்படிதானே? இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ண வச்சு உங்களோட நீங்கள் சொல்லுவீங்களே, தங்கசாமிகள் அப்படிங்கிற கதைகள் சொல்லுவீங்களே, சொல்லுங்கள். அது அன்னைக்கு சொன்னோம் பிரதர். அதாவது எக்ஸாம்பிள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மொழியில அழகான ஒரு கதைகளோட ரிலேட் பண்ணி சொன்னோம். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கெமிஸ்ட்ரி மாதிரி, பிசிக்ஸ் மாதிரி ஃபார்முலாவோட நம்ம வந்து இதை சொல்ல போறது இல்லை. வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை தான் சொல்ல போறோம். சிம்பிளான ஒரு வழிகள். நான் ஓப்பனா சொல்ல போனோம்னா, வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத இன்னைக்கும் யாருமே நமக்கு சொல்ல தெரியல. அதுதான் ரியாலிட்டி. கரெக்டா சொல்லக்கூடிய மனிதன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. உண்மையா இல்லையா? பாக்குற வாழ்க்கை எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு சொல்லி கரெக்டா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி யாராவது உங்க வாழ்க்கையில சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் என்னவா இருக்காங்க, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்க வாழ்க்கையில் சொல்லியிருக்காங்களா? சும்மா லைஃப்ல சம்பாதிக்கணும், படிக்கணும், சும்மா முக்கியங்கிறதையே இல்ல. மணி படிப்பு முக்கியமாக, மணி பணம் முக்கியமாக. ஆனா பட் வந்துட்டு எது உண்மையிலேயே முக்கியங்கிறத அங்க சொல்றதுக்கு இங்க முக்கியமான ஆட்கள் யாருமே இல்லை. எல்லாருமே வழிபோக்கர்களாவே இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒட்டி கடைக்காரங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம், அரசியல்வாதிகிட்ட ஒன்று கேட்கிறோம், நடிகர்கள்கிட்ட ஒன்று கேட்கிறோம்.
எது நம்ம முக்கியம் இன்னும் ஃபர்ஸ்ட் எது முக்கியம்னு நமக்கு தெரியல இன்னும். அது பெரிய ஒரு டாஸ்க்கு. வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னன்னு யாருக்கு தெரியல. அப்படி தெரியாத ஒருத்தங்க கிட்ட போய் தான் நம்ம வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்னங்கிறத கேட்டுட்டே இருக்கோம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேலி கூத்துன்னு கூட சொல்லலாம். இன்னும் லைஃப்ல இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுக்குன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். முக்கியத்துவமே இல்லை, ஆனா பட் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம். முக்கியத்துவமே இல்லாத வாழ்க்கைய பயங்கர சீரியஸா வேற வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் பெரிய ஒரு காமெடி. இல்ல அப்படி உண்மையா இல்லையா? முக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம சீரியஸா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் அதுல இருக்கிற காமெடியா கிட்ட. இல்ல முக்கியமான வாழ்க்கை தான், ஆனா பட் முக்கியமே இல்லாத மனிதர்களுடைய வார்த்தைகளால அதை சீரியஸா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் இருக்கிற காமெடியா. எஸ், கரெக்டான தெளிவான மனிதர்கள் நம்ம கிட்ட இல்ல. உண்மை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பொதுமேடை போட்டு மக்கள் மத்தியில வந்து வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. உண்மை என்னைக்குமே வந்துட்டு ஒரு ஓரம் கட்டப்பட்டு இருக்கும். உண்மையான மனிதர்கள் எப்படி ஓரம் கட்டப்பட்டிருக்காங்களோ, உண்மையை சொல்ற மனிதர்கள் எப்படி ஓரம் கட்டப்பட்டிருக்காங்களோ, அதே மாதிரி உண்மை சொல்லக்கூடியவங்க வந்துட்டு உலகத்துல ஓரம் கட்டப்பட்டிருப்பாங்க. நம்ம வந்துட்டு இந்த ஃபேன்சின்னு சொல்லணும்ல, ஃபேன்சி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம அடிக்ட் ஆயிருக்கோம். நல்ல வந்துட்டு அதுக்கு தான் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சம்மந்தப்பட்டவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அது உண்மை நம்பிடுவோம். உண்மையே இல்லையா? ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கணும், பயங்கர பைக் வச்சிருக்கணும், லக்ஸுரியன் லைஃப் வாழணும். ஒரு லக்ஸுரியன் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான், கோடி கோடி வச்சிருப்பான். அவன் சொன்னா என்னெல்லாம் கேட்கலாம், பில் கேட்ஸ் சொன்னா என்னெல்லாம் கேட்கலாம், எலான் மஸ்க் சொன்னா என்னெல்லாம் கேட்கலாம், முகேஷ் அம்பானி, ரத்தன் டாடா இவங்கெல்லாம் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த பூமியினுடைய, அதாவது அவங்க சொன்னா மட்டும்தான் அந்த பூமியில இந்த கருத்துக்கள் ரொம்ப சரியானதா இருக்கும். இன்னும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? லைஃப்ல ரொம்ப இயல்பான விஷயத்த வந்துட்டு இயல்பான மனிதர்கள் சொன்னா ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல? அவங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி எப்படி அது என்ன? அதான் கேக்குறேன். இயல்பான மனிதர்கள் லைஃப்ல இருக்காங்க, அவங்க சொல்றத ஏன் நம்மளால இயல்பா ஏத்துக்கிட்டு வாழ முடியலன்னு கேக்குறேன். ஒரு 100 கார் வச்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஓஷோ கிட்டயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ரோல்ஸ் ராய்ஸ் இருந்துச்சு. 90 ரோல்ஸ் ராய்ஸ். உலகத்திலே எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் கிட்ட இவ்வளவு கார்ஸ் இருந்ததா சரித்திரம் ரெக்கார்டே கிடையாது. உலகத்துல கிட்டத்தட்ட 89 நாடுகள் 100 நாடுகள் கிட்ட எல்லா நாடுகளையும் சென்டர்ஸ் இருக்கு. அவரோட ஓஷோ கம்யூனிகேஷன் சென்டர் இருந்திருக்கு. அமெரிக்கர்கள் வந்து கொலை பண்றாங்க அப்படிங்கும்போது, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிடும் அப்படிதானே? நீ சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே. அதாவது இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓஷோன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓஷோங்கிறது ஒரு லக்ஸுரியா வாழ்ந்ததுனால இன்னைக்கு வந்து சார் கண்டிப்பா சார். அதாவது இப்போ வந்துட்டு இப்போ லக்ஸுரியா வாழ்ந்த நம்மளுடைய ஓஷோ, இப்ப அவரு சொல்ற விஷயங்கள் வந்துட்டு உலகத்தினுடைய அவர் ஆல்ரெடி சொல்லிட்டே போனாரு. நான் வந்து இந்த உலகத்துல வந்துட்டு சாகவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதோட கடைசி வார்த்தைகள் என்ன இருக்குன்னா, அவருடைய கல்லறைகள் மேல இந்த வார்த்தைகளை எழுதணும்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டாப்ல. அதாவது யாருக்கா தெரியுமா, குரூப்ல இருக்கிற யாருக்கா தெரியுமா ஒரு கல்லறையில என்ன எழுத சொன்னாங்கன்னு? யாராவது தெரிஞ்சவங்க இருக்கீங்களாமா குரூப்ல? தெரியல சார். அதாவது என்னன்னா, இந்த பூமியில் நான் இறக்கவும் இல்லை பிறக்கவும் இல்லை, நான் ஒரு சுற்றுப்பயணமாகவே இந்த பூமியில் வந்திருக்கிறேன்னு சொல்லி அதனுடைய கல்லறையில் எழுதியிருக்காப்புல. நல்ல கவனி. நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை, நான் ஒரு சுற்றுப்பயணமாகவே இந்த பூமியில் வந்துள்ளேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காப்புல. அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, எனக்கான இறப்புங்கிறது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது இருக்காரு. என்னுடைய கருத்துக்கள் எத்தனை மனிதர்களுடைய மண்டைக்குள்ள போய் உட்காருதோ அந்த மனிதர்கள் உயிர் வாழ்ற வரைக்கும் நான் அந்த பூமியில உயிர் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருக்குறள் எப்படி 2000 ஆண்டுகளுக்கு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே இருக்குதோ இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. திருவள்ளுவர் லக்ஸரியா வாழ்ந்தாரா?
நார்மலாக இயல்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இயல்பாக தான் வாழ்ந்துருக்குறதுல. ஓஷோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா லக்ஸரியா வாழ்ந்திருக்காரு. அதனால நீங்க உலகம் முழுக்க தெரியுது. ஜீசஸ் லக்ஸரியா வாழ்ந்தாரா? இயல்பாக தான் இருந்திருக்காரு. காந்தி இயல்பாக தான் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இயல்பா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா பட் யாராவது இல்ல அந்த இயல்போட சேர்த்து ஒரு லக்ஸரியா வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா, ஓஷோ மாதிரி. இவங்க உலகம் முழுக்க பயங்கர வந்துட்டு ஃபேமஸ் ஆயிருந்தாங்க அந்த ஏன்னா எதுக்கு அப்படின்னா ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்திருக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு எல்லாருக்குமே கேள்வி உண்டு. நல்லா யாரு வாழ்ந்திருக்காங்களோ அந்த மனிதர்கள் சொன்னா இன்னும் கொஞ்சம் அது வேல்யூ ஜாஸ்தி. நல்லா வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்களா, எப்படி நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையா இருக்கு. அந்த சூட்சமத்தை சொல்லுவாங்க. திருவள்ளுவர் பயங்கரமா வாழ்ந்தாரான்னு பார்த்தா தெரியல, எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியாது நமக்கு. காந்தி வந்துட்டு நல்லா வாழ்ந்திருக்காரு, அது நமக்கு நிறைய ஸ்டோரிகள் மூலமா படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் பல தலைவர்கள்லாம் இருக்காங்க. விவேகானந்தர் வந்துட்டு அப்படி வாழல, ஒரு சாதாரணமா ரொம்ப என்ன சொல்றது மற்றவர்கள் மாதிரி இல்லாமலே வாழ்ந்திருக்காரு. உண்மையா இல்லையா? ஆமா, அவர் ரொம்ப லக்ஸரிலாம் இல்ல, ரொம்ப சிம்பிளிஃபை தான் வாழ்ந்திருக்காப்ல. ஒரு தனக்கான மேரேஜ் கூட முடிக்கல, கல்யாணம் கூட பண்ணி வாழ்ந்திருக்காப்ல. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கல்யாணம் பண்ணலன்னு, ஸோ அப்போ அந்த பாயிண்ட் பார்க்கும்போது அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது அந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்போது அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஜென்ரேஷன் உருவாக்குறதுனால மட்டும்தான் அவங்க வந்து வாழணும் அப்படிங்கிறது இருக்காங்க. கேட்டாச்சுன்னா ஒரு கருத்துக்களை போய் சேர்க்கும் போதே நிறைய பேர் உள்ள அவங்க வாழ்கிறாங்கன்னு அப்படி எடுத்துக்கலாம்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பீப்புள்ஸ் வந்து மேரேஜ் ஆகலை. என் கூடலாம் வந்துட்டு 52 வயசுல ஒருத்தர் இருக்கு, மேரேஜ் ஆகலை. ஜாப்பனீஸ்காரங்க மோஸ்ட்லி மேரேஜே பண்ண மாட்டாங்க. உலகத்துல பல பீப்புள் மேரேஜ் பண்றதே வெறுக்கிறாங்க. அந்த கல்யாணம், அந்த உறவு, அந்த குழந்தை அப்படி போய்கிட்ட அதுக்கான வாழ்க்கையை எங்க வாழ முடியாதோன்னு பயப்படுறாங்க. புரியுதா? புரியுது. ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கைய அவனுடைய போக்குல, வாழ்க்கையினுடைய இயல்பின் போக்குல தனக்கான சுதந்திரத்தோடு வாழ்ந்துட்டான் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். நமக்கு ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணுங்கிறதும் கட்டாயம் கிடையாது. அவங்க வந்து தானா வந்துட்டு விருப்பப்பட்டால் அதை வந்து செஞ்சுக்கலாமே தவிர கட்டாயத்தின் பேர்ல அதை செய்யப்படுறது கிடையாது. இதன் பிரதர் என்னாச்சு? இயல்பா இருக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். இயல்பு அப்படிதானே? இவர் இயல்பா இருக்கிறது கர்ச்சீஃப் தேவைப்படுச்சு, எடுக்க போயிடலாம். சரி, ஸோ இயல்பு எனக்கு இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? தனுஷா சொல்லுங்க, தனுஷா அதுல இருந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் கொடுங்க. சீக்கிரம் யோசிச்சது போதும், சீக்கிரம். நல்ல வாழ்க்கைய வாழறதுக்கு லக்ஸரியான மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் முக்கியமா. இல்ல, இயல்பா இருக்கவங்க சொல்ற வார்த்தையும் முக்கியம். அது எடுத்துக்கணும். அதாவது இந்த உலகம், அதாவது இப்போ நம்ம வந்து இயல்பாக இருக்கிற மனிதர்களோட தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ அப்படி தானே நித்துன் சார் இயல்பாக இருக்கிற ஒரு மனிதர், அதுதான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ எல்லாருமே அது நித்துன் சார் சொல்ல வருது என்னன்னா எல்லாருமே அதை கேட்பாங்களாங்கிறது தெரியாது. ஸோ அப்படி அந்த விஷயத்தையும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த செஷனில் வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க. அப்படியே நித்துன் சார் அதே தானே சொல்கிறது? எஸ், அதுதான் புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் வாழ்க்கையில். ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா அதுதான் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா இயல்பாக இருந்து சொல்கிறத தாண்டி அந்த அவங்க பவித்ரா சொன்னது ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு அந்த அந்த ஒரு செல்வ வளம் மிக்க அந்த இது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு காமிக்கணும். சொல்லக்கூடாது, காமிச்சிடணும். காமிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து இருக்கிற நிலைமையில இருந்துக்கணும். அப்போ நம்ம உண்மையாகவே கன்வின்ஸ் பண்ண முடியும். சொல்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு காமிக்கணும். பவித்ரா சொன்னது தான் இதில் வந்து மறுபடியும் நிற்கிது.
நிதின் சார் இவங்க அப்படியே கார்த்திக பிரியா அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு கேட்போம். எல்லாட்டையும் வந்துட்டு திருக்குறள் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். பட் அது பேசாமலே நிதின் சார் போயிருக்கோம் சொல்லுங்க டெய்லி. நிதின் சார் திருக்குறள் சொல்லுங்க. அந்த திருக்குறள் என்னது? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அறம் அறம். இருங்க, அந்த திருக்குறள் தேடுறதுக்கு போகணும் போலியா. இருங்க கொஞ்சம் இருங்க, வரேன். பாருங்க. கரெக்ட். 34 ரொம்ப நான் இம்பார்ட்டண்டான சொல்ல வந்த குறள் 34 திருக்குறள் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக அது கேட்போம் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக. நிதின் சார் சொல்லுங்கள். 34 வந்துட்டு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரபிற தன் மனதை இடத்துக்கு குற்றமில் இல்லாத நாகுதல் எனும் அவ்வளவே அறம் எனப்படும். பிற அறவத்தன்மை கொண்டவை சம்திங். அது எனக்கு தமிழின்னு வந்து தமிழே புரியல. வரதரசன்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. சிம்பிள். ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை. அவ்வளவுதான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படிலாம் சம்திங் உண்டே என்ன, கடவுளை துதிக்க வேண்டாம் அப்படிதானே. மனசு தூய்மையா இருந்துச்சுன்னா எதுவுமே நம்ம பண்ணணும், மனசுல எல்லாமே இருக்கு என்ன, அதான் சொல்றாரா திருவள்ளுவர். தூய்மைங்கிறது இப்ப ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு தெரியுமா? தூய்மைனா ஃபர்ஸ்ட் மன தூய்மைங்கிறதே இங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. தூய்மைனா ஃபர்ஸ்ட் என்ன? அதுவே ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான டாபிக் எடுத்துருவோம். பைபிள்ல கூட சார் நாளைக்கு பேசுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் இப்ப வந்துட்டு இப்ப பைபிள் பாக்குறோம், பரிசுத்த வேதாகமம்னு போட்டிருக்கு, பாத்திருக்கீங்களா? பரிசுத்தம், தூய்மை. தூய்மை இது எதை வலியுறுத்துதுன்னு இன்னும் தெரியல. அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்புங்கிறதே வந்துட்டு தூய்மையில இருந்து இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்புறம் பரிசுத்தம்ங்கிறது இருக்கு, அப்புறம் வந்துட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. தூய்மை இருக்கு, அப்புறம் இந்த வெள்ளையை வந்து நம்ம அதிகமா வந்துட்டு மக்கள் வந்துட்டு வெள்ளை நிறத்தை தான் வந்துட்டு பயங்கரமா வந்து பாராட்டி பேசுவாங்க, கருப்பு நிறத்தை வந்துட்டு பாராட்ட மாட்டாங்க. நடக்குது இருக்குது. இந்த வாழ்க்கையினுடைய சில பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை இவங்க இதைத்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சராவே வகுத்து வச்சுட்டாங்க, அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்துட்டு கிட்டத்தட்ட வெள்ளாடு மாதிரி அவங்க ஃபாலோ பண்றாங்க, நானும் ஃபாலோ பண்றேன், அவங்க ஃபாலோ பண்ண அவங்க எல்லாருமே இப்படி போய்கிட்டு இருக்கோம். இன்னமும் வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் உடைச்சிட்டு நம்மளுடைய தனித்தன்மையில யாருன்னு வாழல. தனித்தன்மையில வாழணும் அப்படின்னா மட்டும்தான், சுதந்திரமா இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் இந்த வாழ்க்கை வந்துட்டு மிக அர்த்தம் உள்ளதாகவும் உங்களுக்கான வாழ்க்கையா இருக்கும். அது அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எல்லாமே இன்னொருத்தங்களுடைய தேவையில்லாத முரண்பாடுகள் கொண்ட கருத்துக்களை தூக்கி தோல்ல சுமந்துக்கிட்டு டெய்லி உங்களுடைய வாழ்க்கைய மன உளைச்சலோட மன ஆறுதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மையான நிதர்சனம். வாழ்க்கையினோட அழகுங்கிறதே நீங்க நினைச்ச வாழ்க்கைய நீங்க நினைச்சக்கூடிய விதத்துல இயல்பா ரொம்ப சுதந்திரமா வாழணுங்கிறது தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டளைன்னு கூட சொல்லலாம், இல்ல ஒரு விதின்னு கூட சொல்லலாம். கட்டளைங்கிறது கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தம் கொண்டதா இருக்கும். அதனுடைய போக்குல விட்டுலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படி நம்ம யாரும் வாழல. அப்படி இல்லாத ட்ரெயினர் ஆகணும் அப்படிங்கிறது விதியா கட்டளையா விதியா இருக்கு? யாரு? அபிஷேக். விதி விதின்னுலாம் சொல்ல முடியாது. அருணுடைய விருப்பம் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அவரு லைஃப்ல வந்துட்டு பண்ணணும் அப்படிதானே, இயல்புல தோணுச்சு. எஸ், அவங்களோட விருப்பம் தான். அவருக்கு சில விருப்பங்கள் இருந்திருக்கலாம், எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இல்ல அவரோட ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி இருக்கிற விஷயங்கள், கருத்துக்கள், கோட்பாடுகள், தியரிஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே தானா வந்துட்டு ஒரு எப்பதோ ஒன்றும் ஆயிட முடியாது. இப்போ விவேகானந்தர் இருக்காரு, ஓஷோ இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் ஒரே நாள்ல உருவானவங்க கிடையாது. ஆண்டுகளா அதுலயே ஒரு விஷயங்கள் இருந்திருக்காங்க. அந்த வாழ்க்கை குறித்த ஒரு புரிதலுக்குள்ள அந்த பாடத்துக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க.
இப்போ ஒரு பூஜைன்னு ஒண்ணு இருக்கு பிரதர். ம் ஒரு வட்டம் நம்ம வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்றோம். ம் இல்ல இந்த வட்டம்ங்கிறது மையத்தை நோக்கி போகுமாங்க. ம் எல்லாருடைய கருவிலிங்கிறது எப்படி இருக்கு? வட்டமாக. எல்லாரும் உங்களுடைய கண்ணு இருக்குல்ல, உங்களுடைய கண்ணு இருக்குல்ல, ம் உங்களுடைய கருவிலிங்கிறது எப்படி இருக்கு? என்ன ஷேப்ல இருக்கு? வட்டமாக ரவுண்டாக தான் இருக்குது. அதுல லென்ஸ் எங்க இருக்கு? அதுக்குள்ள அந்த கருவிலிக்குள்ள லென்ஸ் எங்க இருக்கு? உள்ள இருக்குது. இல்ல உள்ள இருக்குங்கிறது வேற, மைய பகுதியில இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. அது கேக்குறேன். கருவிலிங்கிறது மைய பகுதியில இருக்கு, அப்படிதானே? ஆமாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பூக்கள்ல வந்துட்டு மகரந்தம் வந்துட்டு இருக்குல்ல, அது எந்த இடத்துல வரும்? சென்டராக தான் வரும். கோயிலினுடைய மணி இருக்குல்ல, ம் கோயில்ல மணி வந்துட்டு சென்டர்ல இருக்கும். அது எந்த சைடுல எந்த இடத்துல இருக்கும்? சென்டர் இந்த ஆக்சிலில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். சென்டரில் தான் இருக்கும். எஸ். நம்ம பிறந்திருக்கோம் பாத்தீங்களா? ம் நம்ம உடல் பகுதியில எந்த இடத்துல இருந்து பிறந்திருக்கோம்? மைய பகுதியா, கீழேயா, மேலேயா? தொப்புள் கொடி சென்டர் மைய பகுதி. எஸ். வாழ்க்கையினுடைய வந்துட்டு முக்கியமான வந்துட்டு நமக்கு என்ன புரிய வைக்க வருது அப்படின்னாலே, ஒரு குரு சொல்லுவாரு வந்துட்டு, ஒரு மனிதன் வந்துட்டு கழுத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க அப்படிம்பாரு. கழுதைன்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? கழுதையினுடைய லைஃப் தியரி என்ன அப்படின்னா, ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல 2 செவரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி அந்த கழுதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவரை உரசிக்கிட்டே போகும். பாத்திருக்கீங்களா? 10 கழுதைகள் போச்சுன்னா ஒரு பக்கமா செவர்ல உரசிக்கிட்டே இப்படி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கத்துல போற கழுதைகள் இன்னொரு செவத்துல உரசிக்கிட்டே போகும். அதாவது நீங்க 2 பகுதி இருக்கு எங்க வாழ்க்கையில. ரெண்டு சொல்ற மாதிரி இருக்கே, செவத்துல சார்ஜ் உட்கார்ந்திருக்க பார்த்து. இது சார் உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன அப்படின்னா 2 பகுதி இருக்கு அப்படின்னா, மனிதனால வந்துட்டு கழுதையினுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, கழுதையால நடுவுல பயணம் பண்ணவே முடியாது. ஒரு இதுல புரியுதா? சொல்லுங்க. 2 பாதையில வந்து நடு மைய பகுதியில அதெல்லாம் கழுதையால பயணம் பண்ணவே முடியாதான். 2 பகுதிகள் தான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தன் வாழ்ந்தா நல்லவனே வாழ்ந்துருதான், இன்னொருத்தன் வாழ்ந்தா கெட்டவனாவே வாழ்ந்துருதான். இந்த 2த்துக்கும் மைய பகுதியில ஒரு நாள் வாழ முடியல. கமல் வந்துட்டு நான் நல்லவா கெட்டவனா அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்பாங்க பாத்தீங்களா படத்துல. அவர் அததான் சொல்ல வருவாப்புல, நல்லவனா கெட்டவனா நான் 2த்துக்கும் நடுவுல இருக்கேன். அதான் நீளத்துக்கு அவரோட கட்சி பேர் கூட ஒரு மாதிரி மையம்ங்கிறது ஒரு மைய ஒரு கோட்பாட்டை உள்ள கொண்டு வந்திருப்பாப்புல. கழுதை வந்து கழுதை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கும். பாதி பேர் நல்லவனா வாழ்ந்துருந்தோம், எல்லாம் கெட்டவனா வாழ்ந்துருந்தோம். அதே மாதிரி அந்த ஒரு காமிக்கிறீங்க. அவரை மையப்படுத்தி காமிக்கிறார். ஓகே, இதுதான் வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் என்ன முக்கியம்ங்கிறது வந்துட்டு இப்படிதான் போயிட்டு இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை வாழ்ந்துட்டு இருக்கோம், நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கோம், இல்ல கெட்டவனா வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் 2த்துக்கும் நடுவுல இருந்து நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை நல்ல போக்குல மட்டும் போனா மட்டும் வாழ முடியாதுங்கிறது சிம்பிள் கான்செப்ட். ஒரு படகுல நீங்க போறீங்க அப்படின்னா 2 ஆற்றுப்படுகைக்கு நடுவுல இந்த ஒரு வட்டமா தான் படகு இருக்கும். அந்த வட்ட பகுதியில நீங்க எங்க உட்காந்து போக முடியும்? எந்த பகுதியில உட்கார்ந்தா படகுல உட்கார்ந்து இந்த கரையை கடக்கலாம்? சொல்லுங்க. பேலன்ஸ் இருக்கும், ஓட்ட முடியும். சைடுல உட்கார்ந்தா ஒரு சைடு தூக்கிடும், இன்னொரு சைடு உட்கார்ந்தா அதுவும் தூக்கிடும். வாழ்க்கையுடைய வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபையான ஒரு தியரி அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நல்லவனா வாழ்றதும் மேட்டர் இல்ல, கெட்டவனா வாழ்றதும் மேட்டர் இல்ல, மையப்பகுதியில இருந்துட்டு வாழ்றதுதான் உங்களோட ஒரு பெரிய தியரி. மையப்பகுதியில இருக்கணும், புரியுது? எஸ். நீங்க ரொம்ப நல்லவனா வாழ்ந்துட்டா மட்டும் உங்களுக்கு வந்து இங்க யாரும் இன்னொன்னு செலவைக்க போறது இல்ல. நல்லவனுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். பிம்பம். சார் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதாவது நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலவங்க. அப்படி நல்லவன் சொல்லும் போதே அங்கே இன்னொரு விஷயம் நடக்குது. அப்படி தானே? அதாவது இவங்க நல்லவன் சொல்கிறதுனால தானே இன்னொருத்தங்க கெட்டவங்க மாறுறாங்க. அப்படி தானே? அப்படி இவங்க அதாவது இவனை நான் நல்ல, அதாவது இவர் வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து ரொம்ப வெஜ்ஜு சாப்பிடுவார், சரியா? இன்னொருத்தர் நான் வெஜ்ஜு சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் நானும் சாப்பிட்றோம் கெட்டவங்க மாறுறாங்க. அப்படி இல்ல, அதாவது என்னன்னா வந்துட்டு நல்லவனா இருக்கிறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடிக்க தெரியணும். எப்படி நடிக்காம பாருங்க, இருமல் பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சிம்பிளிஃபை பண்றது அதான் ரொம்ப மக்களுக்காக வந்துட்டு மக்கள் மத்தியில தன்னை முன்னிலைப்படுத்துறது, இல்ல வந்துட்டு அவங்களால தன்னை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு தைரியம் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த தைரியம் இல்லாதனாலேயே மக்கள் மத்தியில ஒரு நடிகர்களாவே காலம் முழுக்க வாழ வேண்டியிருக்கு. வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது மாதிரி நல்லவங்கிற பட்டம் வந்துடும். இந்த ஸ்ட்ரக்சர்லயும் வாழ முடியாம தன்னுடைய இயல்பின் போக்குல எவன் வாழ்றானோ அவனை வந்து இந்த சமூகம் வந்து கெட்டவனா மாத்திடும், கெட்டவனு சொல்லும். பட் அவனுடைய போக்குல வாழ்க்கையினுடைய இயல்புல சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மனிதனுக்குள்ள இன்னொரு ஒரு கெட்ட குணம் இருக்கு. தானும் நல்லா வாழ மாட்டேன், வாழுறவனையும் வாழ விட மாட்டேன். அவங்களுக்கு வந்து பொறாமைன்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, நம்மளால அந்த சொசைட்டி வந்துட்டு இவ்வளவு விஷயம் வகுத்து வச்சிருக்கு, நம்ம அந்த பேரியர்ஸை அந்த தடைகளை உடைச்சு வாழறதுக்கு நம்ம கிட்ட தைரியம் இல்லை, அதுக்கான நேரமும் நமக்கு இல்லை. ஆனா எவனோ ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பான், ஆனா அவனுடைய வாழ்க்கையை நம்ம வந்துட்டு கெடுக்கிறதுக்கான வழி நிறைய பார்ப்போம். அவன் மட்டும் எப்படி ரொம்ப லக்ஸுரிங்கிறது இல்ல, அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப இயல்பா நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கானே. நம்ம இது எப்படிங்கிறது நம்மளால ஏத்துக்கிடவே முடியாது, நம்மளால சகித்துக்கிட்டு அதை ஏத்துக்கிட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மையா இல்லையா? நிறைய பேர் பாருங்க, ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் பண்ணி இருந்தாலும் நல்ல லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தாலோ அவனை ஏத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு மன தைரியம் அவன்கிட்ட கிடையாது. ஐயோ நான் நல்ல வாழலைங்கிற ஒரு ஏக்கத்திலேயே வந்து மண்ணள்ளி போடுறதுக்கான பல வேலையில பாப்பாப்புல. ஒரு விஷயம் எல்லாமே கிடைச்சிட்டு அப்படின்னா, சந்தோஷங்கிறது கிடைச்சிட்டு அப்படின்னா எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைச்சிட்டுனா பொறாமைக்கான வழியே கிடையாது, கொலை இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வே இருக்காது. பட் நிறைய பேருக்கு அது கிடைக்காததுனாலதான் அது ஏக்கமாகவும் ஒரு பிரச்சனை, ஒரு என்ன சொல்றது, வாழ்க்கை முழுக்க அது ஏதோ சாதனையாவே இருக்கு. நான் லைஃப்ல நல்லபடியா வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை 90 வயசுல ஒருத்தன் வந்துட்டு வாழ முடியுமா? நான் வந்துட்டு புகாடி கார் தான் நான் வாங்கிட்டு வாழ முடியும், புகாடி கார் மூலமா தான் வந்துட்டு நான் உலகத்துல டிராவல் பண்ணா மட்டும் தான் சந்தோஷமான வாழ்க்கைன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல ஃபெராரி தான் எனக்கு வந்துட்டு சிறந்த கார்னு எதுவும் சட்டம் இருக்கா? எதுவும் கிடையாது. கார் வச்சிருவங்க மட்டும் தான் நல்ல வாழ்க்கையில வாழ முடியுமா? நீங்க எடுத்து வந்துட்டு சைனா வந்துட்டு பறக்கும் கார்கள்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. பறக்கும் கார்களை நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து சுதந்திரமா வாழ முடியும்னு எது சட்டமே கிடையாது. வாழ்க்கையினுடைய உண்மையை யாருக்கு தெரியுதோ அவனால வாழ்க்கை சுதந்திரமா வாழ முடியும், நல்லா வாழ முடியும். ஒரு ப்ராடக்ட் மூலமா ஒருத்தன் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. வீடு கூட ஒரு ப்ராடக்ட் தான், கார் ப்ராடக்ட் தான், இப்ப நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்மளால எப்படி சந்தோஷமா வாழ முடியுங்கிறது ஒரு சின்ன ஒரு தியரி, அவ்வளவுதான். சரி பிரதர், நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு நினைக்கிறேன். மற்றவங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன கருத்து கேட்போம், முக்கியங்கிறது வேற என்னலான்ட்டு. நான் ஒரே ஆள் பேசினா ரொம்ப போர் அடிச்சிடும். இவன் தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு ஒரு மணல்ல வந்துடும். அசம்பல் ஆயிட்டாங்க 2 பேர். அபிஷேக் வைங்க இன்னைக்கு, சரி வைங்க. அந்த இந்த இருக்குல்ல, இந்த இது இருக்குல்ல, அதுக்கு நடுவில் கேப்பில் வைக்கணும். எவ்வளோ வைப்பீங்க? ஒரு இப்படி இவ்வளோ வைக்கலாம். பவித்ரா வீடியோ பார்த்துருக்கீங்களா? வீடியோ பார்த்ததுல இவ்வளோ ஒரு கை உங்களுக்கு பவித்ரா, நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. மணிமேகலை, நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. இப்போ நான் பேசுனதுல எப்படி இவ்வளோ வந்துடும்? என்னோட கைக்கு நான் ரொம்ப அதிகம். இதில் பாதி வைங்க. இருக்கீங்களா? மீனாட்சி, பவித்ரா, மணிமேகலை, தங்கேஸ்வரி, இன்னைக்கு போன டாபிக் எப்படி? நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த வாதம்ங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதுக்கு ஏதாவது சொல்ல வெரி குட். ஏதாவது புரியுதா? இதில் விரும்புறீங்க? என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க நீங்க? ஸோ அப்போ அதான் இப்போ நீங்கள் சொன்னதான். இப்போ நான் வந்து நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளை நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான் இருக்கிற மிகப்பெரிய கெட்டது. நிறைய பேருக்கு நம்ம பண்ணுற கெட்டது. பிரதர், அது நல்லவனா நடிக்கிறோங்கிறது நடிப்பு அப்படிங்கிறது உண்மையா பொய்யா?
நல்லவனா நடிக்கிறதுங்கிறது பொய் தானே? நல்லவனா நடிக்கிறது கிடையாது, ஆ நல்லவனா இருக்கிறது. நல்லவனா நடிக்கிறாங்கல்ல, ம் இது வந்துட்டு உண்மையா பொய்யா ரெண்டே கான்செப்ட் தான். நம்ம எல்லாரும் உண்மையில இருக்கோமா பொய்யில பயணம் பண்ணிட்டு இருக்கோமா, ரெண்டே கான்செப்ட் தான். நல்லது டிராவல். கெட்டதை விட்டுற வேண்டியதான். உண்மையா பொய்யா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆ என்ன? அந்த நடிப்புங்கிற விஷயம் வந்துட்டு பொய்யை வலியுறுத்துது. ஆ ரியாலிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அது வந்து உண்மை. ஆ நம்ம இன்னைக்கு மேக்கப் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, ம் இந்த லிப்ஸ்டிக் போடுறது, அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஜென்ஸ் வந்துட்டு நிறைய பெர்ஃப்யூம் போடுறது, நிறைய கிரீம்ஸ் நிறைய நம்ம பண்றோம். ம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது உண்மை தன்மையான்னு பார்த்தா இல்ல, பொய். பொய். ஆ ஆர்டிபிஷியல்ங்கிறது விஷயம் வந்துட்டு, ஆர்டிபிஷியல்ங்கிறது உண்மையா பொய்யா? பொய் பொய். செயற்கைத்தன்மை இதுல வந்து அந்த வார்த்தையிலேயே பக்கத்துல நம்ம வந்து போட்டுடலாம், அது வந்து பொய் அப்படின்னு. பொய்யான வாழ்க்கை. ம் நேச்சுரல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதுக்குன்னு எதுவுமே இல்லாம அப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லல. ம் ரொம்ப சிம்பிளிஃபையா, அதாவது வந்துட்டு நம்ம ஆர்டிபிஷியல தான் வந்துட்டு நீ ஃபேன்சியன் பயங்கரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆர்டிபிஷியலுங்கிறதே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான இடத்துல இருந்து உருவாகும், ம் ம் பொய்யான இடத்துல இருந்து உருவாகும். புரியுதா? ம் ம் இப்ப நம்ம அப்ளை பண்ற ப்ராடக்ட், யூஸ் பண்ற ப்ராடக்ட், அது கூட வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல வந்துட்டு ஒரு பெரிய சைக்காலஜில கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ம் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ற யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். ஆர்டிபிஷியல்ல இருந்து எப்படி நம்மளோட ஒரு ரியல் லைஃப்ல நம்ம எப்படி உண்மையான ஒரு முகத்தை காட்ட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டிபிஷியல் இது. இந்த ஆர்டிபிஷியல் அப்படிங்கிறது ஒரு செயற்கைத்தன்மையில உண்மை இல்ல, பொய் தான் இருக்கு. அங்கிருந்து தொடங்குது ஒரு மனிதன் பொய்யா வாழறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பொய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லி வாழ்றது வாழ்க்கை கிடையாது. நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு போட்டு போயிட்டே இருக்கு. நம்ம லக்ஸுரியா வந்துட்டு வாழ்றதுங்கிற பேர்ல ஒரு பொய்யான ஒரு முகமுடியில பயங்கரமா வந்துட்டு ஷோவா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஷோ பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். மக்கள் மத்திய பண்ணி வாழ்றதுங்கிறது அது ரியாலிட்டி கிடையாது, அது வந்துட்டு பொய். உங்களை நீங்க ஏமாத்துறதுக்கான சமம். வாழ்க்கையை உங்களுக்கு வாழ தெரியல, இன்னொன்னு வாழ்றவங்களையும் நீங்க பார்க்கல, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பொய்யை நம்பி உண்மையான வாழ்க்கையை நீங்க வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் உங்க கண்ணு முன்னாடி நிகழ்காலம் கிடையாது, மரணித்த காலம்னு சொல்லுவாங்க. உங்களோட பாடி, உங்களோட ஆன்மா எல்லாமே கிட்டத்தட்ட டெத்து, என்னைக்கும் செத்துட்டுது. வெறுமனே பிணமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையே, உண்மையான வாழ்க்கையே அவர் மட்டும் காமிக்காதீங்க. நிறைய பேர் லைஃப்ல விட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது தெரியல உங்களுக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது இல்ல, உண்மைங்கிறதே தெரியல, அவ்வளவுதான். இந்த எருமிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் எவ்வளவு நேரம் இருப்பான்னு தெரியல. எருமிட்டு இருக்காரு, இருமலா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து நல்லது கிட்ட தாண்டி உண்மையா பொய்யா நடிப்பான்னு பார்த்தோம்ல, நடிப்பு பார்த்தீங்களா? நடிப்பு இப்போ மித்தம் சரி, இதில் இன்னொன்று இருக்குது. அதாவது நடிப்பு இருக்குல்ல, அதாவது இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போடுறேன், சரியா? நம்ம இயல்புலேருந்து பேசுகிறோம், இப்படி தானே பேசுவோம், நம்ம இப்படி தான் நம்ம பேசுவோம். இதான் இயல்புல பேசுறது. இல்ல கேமரால பேசுறீங்களா? இன்னொரு விஷயம் வந்து நீங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய குருக்கள் ஞானிகள் வந்துட்டு கேமரா பத்தி பேசல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கேமராக்கு முன்னாடி நீ பேசினால கேமராங்கிறதே ஒரு ஆர்டிபிஷியல். தெரியுது. நீங்க ஒரு மனிதன் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறது, இன்னும் இயல்பா பேசுறேன். ஜூன் சார் வீடியோ பாஸ் பண்றேன்ல, பாஸ் பண்ணிட்டு நான் பேசும்போது வீடியோ லைன் ரன்னிங்ல இருக்கு. ஆனா நான் பாஸ் பண்ணிட்டு பேசும்போது என்னால இன்னும் இயல்பா பேச முடியுது. இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு இயல்பா இருக்க முயற்சி பண்றேன், ஆனா வீடியோ ஆஃப் பண்ண இன்னும் இயல்பா இருக்க முடியுது. இல்ல நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கேமரா முன்னாடி ஒரு தனியா பேசுறோம் அப்படின்னா நம்ம மனிதனோட கான்வர்சேஷன் பண்ணல. கேமரா இஸ் a just ப்ராடக்ட். அதுக்கும் சேர்த்து கேமரா இஸ் a ப்ராடக்ட், அது வந்து பொய். ஒரு கேமரா வந்து உயிரற்ற ஒரு பொருள் கிட்ட நீங்க எப்படி உயிர் உள்ள ஒரு கருத்தை கான்வர்சேஷனா எப்படி பதிவு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஆப்போசிட்ல உங்க ஒரு மனிதர்கள் இல்ல, ஒரு உயிர் இல்ல, ஒரு நாயோ இல்ல ஒரு பூனையோ ஒரு கிளியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்வர்சேஷனுங்கிறது ரொம்ப அழகா உயிர் உள்ளதா இருக்கும். நீங்க ஒரு கேமரா முன்னாடி ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு ப்ராடக்ட் முன்னாடி எப்படி நீங்க உண்மையான கருத்துங்கிறத எப்படி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ கான்வர்சேஷன்ல வீடியோ லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கோம், பாக்குறவங்கள வெறும் கேமரா மட்டும் பார்த்து இதுதான் உண்மை அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஆர்டிபிஷியல் ப்ராடக்ட் முன்னாடி எப்படி நீங்க பேசிருக்கீங்க? ரொம்ப ஒரு அது ரொம்ப என்ன சொல்றது, நம்மள வந்துட்டு இந்த கார்பரேட் வேர்ல்டு வந்துட்டு நீங்க மனிதர்களை பார்த்து பேசக்கூடாது, ஒரு உயிர்களை பார்த்து நீங்க பேசக்கூடாது,
ஒரு உயிர்களோட இயல்பை பழகக்கூடாது, ஒரு உயிர்களோட அன்பை இருக்கக்கூடாது. நீங்க வாழ்க்கைய ஒரு அற்ப ப்ராடக்ட் முன்னாடி நீங்க தனிமையா பேசணும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு பொலிட்டிக்கலுக்கு ஒரு கான்செப்ட். இது மனிதர்களோட நீங்க உரையாடாத பொழுது உங்களுக்குள்ள இயல்புங்கிறது எப்படி உருவாகும்னு தெரியல எனக்கு. அன்புங்கிறது எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. அன்புங்கிறது நீங்க வந்துட்டு எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு போயிட்டு காரு, கேமரா, பேக்ஸ், காரு நிறைய போயிட்டு அப்படியே மனிதனோட மனிதனா பழகுங்க அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் கிளம்பணும்னு சொல்றாங்க. இது நாளைக்கு டாபிக் வைப்போமா? அது இயல்புல எப்படி இருக்கிறது, இந்த மாதிரி இந்த செயற்கையான உலகத்துல எப்படி இயற்கையா வாழ்றதுங்கிற டாபிக் வைப்போமா? டீட்டெயிலாக பேசுவோம். கண்டிப்பா. ஃபைனலா எதாவது சொல்லணுமா? கன்க்ளூட் பண்ணா கன்க்ளூட் பண்ணுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பர்சன்ஸுமே தனித்தனியா கண்டிப்பா பேசணும். பேச வச்சிரும். நான் மட்டும் பேசினா அது நல்லா எனக்கு செட் ஆகல. எல்லாருமே அவங்களோட கான்செப்ட் ஒரு விஷயத்த ஒரு கருத்தை முன்வைக்கணும். அப்பதான் அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். நான் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் பேச வச்சிரும் சார். சரி, கண்டிப்பா. இந்த செஷன் எப்படி போச்சுன்னு தெரியல. கருத்துக்கள் நல்லதா இருந்துச்சா? வேற லெவலில் இருந்துச்சு, எக்ஸலண்டாக இருந்துச்சு. அதாவது இப்போ இந்த இதில் எடுத்து 2-3 டாபிக் எடுத்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. தனுஷா என்ன டாபிக் நோட் பண்ணிக்கோங்க தனுஷா, நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். உண்மை, பொய், நல்லவர், கெட்டவர். ஒரு நல்லவரா அங்கே கெட்டவரா? அந்த மாதிரி என்ன டாபிக் இருக்கோ நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து டெய்லி கான்வர்சேஷன் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன